வணக்கமுங்க. நாட்டு சக்கரை ஓட்டு காய்ச்சின சீம்பால் மாதிரியே தக 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 தகன்னு இருந்ததுவாங்க. வாங்கி அந்த மண் குடுவியில் குடித்தது அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. சுவைனா சுவை, அப்படி ஒரு சுவைங்க. ஆப்பிளை வட்ட வட்டமாக அரிஞ்சு நல்லா பதமாக எண்ணெயில் ஓட்டு சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடுத்து இந்த பக்கம் வச்சது அப்படியே மேலே ஜீரோவை ஊற்றுனாங்க. ஆப்பிள் ஜிலேபினாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் சாப்பிட்றக்கே போனோன்னா பார்த்துங்களேன். போய் தட்டத்தை எடுத்துகிட்டு போனால் ஒரு 2-3 வகையான இனிப்பு. முதல்ல இனிப்பு சாப்பிடணுமாங்க. எந்த இனிப்பு முதல்ல சாப்பிட்றோன்னு தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் போனதையுமே ஆனால் நான் தோசை ஐட்டம் சாப்பிட்றேன்னு நம்ம அண்ணங்கிட்ட சொல்லிட்டேனுங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல வகையான தோசை ஐட்டம். அதில் பாகுவலி தோசையும் நான் ரவா தோசையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு சாப்பிட்டா அடடடா அந்த கடலப்பருப்பு துவையலுக்கு, புதினா துவையலுக்கு, சட்னி சாம்பார் ஊற்றி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காளான் குருமாவை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அவ்வளோ மேட்சிங்காக இருந்ததுங்க. இப்படி வாங்கி வச்சு என்னதான் பஃபேவில் வாங்கி சாப்பிட்டாலும் கூட ஒரு தட்டத்தில் வாங்கி இந்த மாதிரி கோந்து ஆரம்பரம் பேசிக்கிட்டே சாப்பிட்றதுல இருக்கிற சுகமே தனிதான் போங்க. சாப்பிட்டு இந்த பக்கம் வந்ததையும் இந்த மாதிரி வந்து கேக்கு அப்படியே சின்ன சின்ன கேக்கில் அப்படியே குற்றால அருவி மாதிரி வந்துக்கிட்டு இருந்தது. இந்த சாக்லேட்டு கிரேவி அதில் அப்படியே லைட்டாக நிலச்சி அப்படி கொடுத்தாங்க பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. அந்த குற்றால அருவி மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே நாவெல்லாம் எச்சி ஊறிச்சு. வாங்கி அப்படியே லேசாக ஒரு பீஸை வாங்கி சாப்பிட்டு இந்த பக்கம் வந்தால் ஃப்ரூட்ஸு, அதாவது பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி, திராட்சைன்னு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குச்சியில் குத்தி குத்தி வச்சுருந்தாங்க. அடடா இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி ஐஸு சூப்பர் மாதிரி லாபகரமாக சாப்பிட்டாச்சு. அன்னாச்சி பப்பாளி பழங்களையெல்லாம் இந்த மாதிரி சைஸாக அரிஞ்சு குச்சியில் அப்படியே குத்தி வச்சுருந்தாங்க. ஐஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுங்க. பார்க்கும் போதே நமக்கு சாப்பிட்லான்னு தோணுச்சுங்க. அவ்வளோ அழகாக அருமையாக அரிஞ்சு வச்சுருந்தாங்க. பழங்களையெல்லாம் சாப்பிட்டு இந்த பக்கம் வந்தது, தம்பி நம்ம பீடா சாப்பிட்லான்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு பீடாவில் 2 வெத்தலை கூடுதலாக வச்சு கொடுங்க, சாப்பிட்டா சாப்பாடு செரிக்கிற கொஞ்சம் ஏதுவாக இருக்குங்கண்ணா அப்படின்னு. அதே மாதிரி அண்ணன் வந்து ஒரு பீடா எடுத்து 2 வெத்தலை வெறு வெத்தலை வச்சு கொடுத்தாங்க. அருமையாக இருந்துங்க. திருப்திகரமாக சாப்பிட்டு கேட்ரிங்காரரை கூப்பிட்டு சூப்பராக இருந்தது மெனுவெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாராட்டும் தெரிவிச்சுட்டு நாம் நைட்டு என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த மெனு வந்து டிஸ்பிளேவில் போயிட்டு இருந்தது. நிச்சயமாக நம்ம சேனலில் பதிவு பண்ணணும். ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு விசேஷம் பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க. சைவ மீன் குழம்புலேருந்து இளநீர் இட்லியில் இருந்துங்க சின்ன வெங்காயத்தை அவ்வளோ பக்குவமாக தாளித்து வச்சுருந்தாங்க கம்மஞ்சாப்பாட்டுக்குங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். குறிப்பாக ட்ராவலிங், டூரிசம், இந்த மாதிரி உணவு சார்ந்த வீடியோக்களை பார்க்கலாம். மறக்காமல் ஹீரோ நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க.